ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சண்டி ஹோமம். சண்டி ஹோமம் செய்ய போறீங்க? சண்டி ஹோமம் செய்கிறார்கள் தொடர்பு கொள்ளுங்க. இப்படி சொன்னால் நம்புறதில்லை. உங்களிடம் ஒரு கேள்வி. அதாவது இந்த சண்டி ஹோமம் என்ற பெயரில் கோயிலில் சண்டி ஹோமங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த ஆகம காவலர்கள் எல்லாம் சண்டி ஹோமம்னு சொல்லி செய்யணும். உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த சண்டி ஹோமம் எந்த ஆகமத்தின் அடிப்படையிலே நீங்கள் செய்கின்றீர்கள்? அதாவது சைவ கோயிலில் நீங்கள் சைவ ஆகமங்கள் 28 எந்த ஆகமத்தின் அடிப்படையில் இந்த சண்டி ஹோமத்தை நீங்கள் செய்கின்றீர்கள்? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆகம காவல்கள் என்று சொல்றவர்கள் வந்து சிலர் செய்வதாக இருக்கின்றது. திருப்பி திருப்பி நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. ஆகையானால் இந்த கேள்வி என்னென்றால், எடுத்துக்காட்டுக்கு இந்த 28 ஆகமத்தில் வந்து இந்த 28 ஆகமத்தை கலந்தால் சரியா, அதாவது ஒரு காரண ஆகமத்தையோ காய்மை ஆகமத்தையோ ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று கலந்தால் ஆகம தோஷம் வருமா? ஆகமத்தையும் ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட இடத்திலே நீங்கள் ஆகமம் சார்ந்த கோவிலில் சண்டி ஹோமம் செய்வது இவ்வளவு ஒரு பாவம். நீங்கள் இதை பற்றி ஒரு விளக்கம் என்று சொல்லுங்கள் தொடர்புடையவர்கள். இந்த சண்டி ஹோமம் சைவ சமயத்துக்கு ஒவ்வாத ஒன்று ஆகையினால் இது எவ்வாறு நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதனை விளக்கினால் அது சிறப்பாக இருக்கும். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. ஓம் நமச்சிவாய.